இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நம் ஒவ்வொருவர் மீதும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. காலைதோறும் அந்த கிருபைகள், புதிய கிருபைகள், புதிய மன்னா, அவர் நம்மை பலப்படுத்தும்படியான அவருடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை அவர் நிரப்பப் போகிறார். அவருடைய வார்த்தையினால் நம் இருதயத்தை அவர் நிரப்பி, நம் இருதயம் முற்றிலுமாக அது வெளிச்சமாக மாறும்படியாக, எப்போ நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய இருதயம் அது வெளிச்சமாகுதோ, அது நமக்கு சரீரம் முழுவதும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் வெளிச்சமாகும் பொழுது, ஒருவனுடைய கண்கள் வெளிச்சமாயிருந்தால் அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் வார்த்தைகளை தேவன் நமக்கு அனுதினமும் தந்து கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்முடைய சரீரமும் வெளிச்சத்துக்கு வருகிறது. நம்மில் இருக்கிற இந்த வெளிச்சம் அநேகருடைய இருள்களை போக்கும் வெளிச்சமாக, அநேகரை இந்த ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும்னா, அந்த ஒளியின் இடத்திற்கு எப்படி எல்லோரும் அந்த வெளிச்சத்த தேடி அந்த வெளிச்சத்துல அவங்க பிரயாணப்படுகிறார்களோ, அதே போல இன்றைக்கு நம்மிலிருந்து எழும்புகிற இந்த வெளிச்சத்தின் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை அது மாற்றப்பட போகிறது. அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கட்டுகள் அது அது விடுவிக்கப்பட்டு அவர்கள் கரை சேர்க்கப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் வெளிச்சமாய் மாற்றும்படிக்கு தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டான்ஸா நம்ம பாடி, ஒரு பாடல பாடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போவோம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலா தான் கண்டிப்பா இருக்கும். நான் படிக்கிறேன். அது அப்படி உணர்ந்து ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில ஏதோ ஒரு கலக்கத்தோட, ஒரு சோர்வோட வந்திருப்பீங்கன்னா, நிச்சயம் இந்த பாடல் வரிகள் உங்களை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ,
பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அவர் இருக்கிறார். நம்முடைய இந்த காலை வேளையில எந்த காரியத்தை குறித்து உங்க இருதயம் போராடி கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தைகள் அலைக்கடல் நடுவில் நம்ம நடந்தா கூட அமிழ்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலைய போல நீங்க உங்க வாழ்க்கையில ஃபீல் பண்ணும்போது கூட அவர் இருக்கிறார். கரம் நீட்டி தூக்குகிற இயேசு இருக்கிறார். கரை சேர்க்கும் தேவன் நமக்கு இருக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைத்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரோ, அந்த நோக்கமும் அந்த திட்டமும் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அது நிறைவேறும் என்பதுல சந்தேகம் இல்ல. இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறச்சாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது ஒரு மினி காஸ்பல்னு பார்த்தோம். நேற்றைய தினம் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு எதற்காக வெளிப்பட்டார், அவர் வெளிப்பட்டதினாலே நம்ம என்ன நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதி, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். He was justified in the spirit. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு தந்த ஒரு அங்கீகாரம், ஒரு தெய்வீக அங்கீகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இத இன்னும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இந்த நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதாவது ஜஸ்டிஃபைட் அப்படிங்கிற மீனிங்க்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நீதிமான், குற்றமற்றவர் என்று விளங்கப்பட்டார். அவர் 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 குற்றம் இல்லாதவர், அவர் மிக சரியான நபர், அவர் நீதிமான் அப்படிங்கிற காரியத்திற்கு தான் அந்த நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். he was justified in the spirit அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க ஆவியானவர் மூலமாய் இங்க மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ் பண்றாங்க. இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசை துரத்துறாங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவருக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆனால் ஆவியானவர் பரத்திலிருந்து தேவனை எப்படி ஜட்ஜ் பண்ணாரு? மனுஷங்க அவர் பொய்யான மனுஷன்கிறாங்க, ஏமாற்றுக்காரன்கிறாங்க, பாவிங்கிறாங்க, பிசாசுகள் பிடித்தவன்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து கொடுத்த சாட்சி, அவர் நீதி உள்ளவர். இது எங்க சொல்லப்படுகிறது? இது எங்க அவர் முதலாய் அவர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படையாய் காண்பித்த தருணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க
யோர்தான் நதியில ஞான ஸ்நானம், யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையேறின பொழுது ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மேல் இறங்குகிறதை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிட் அவர் மேல ஒரு ஒரு புறாவை போல இறங்குனப்போ அங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இது எப்ப சொல்லப்பட்ட வார்த்தை? ஈவன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கே வரல, ஊழியத்துக்கே வரல, அவர் ஒரு பிரசங்கம் கூட பண்ணல, ஒரு அற்புதத்தை கூட செய்யல, சிலுவைக்கும் அவர் போகவில்லை. ஆனால் அந்த தருணத்திலேயே அங்கே இயேசுவை குறித்து ஆவியானவர் அங்க என்ன செய்கிறார்? ஒரு சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பரலோகம் உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அங்க ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிற ஒரு தருணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசு அவரை குறித்து யாருன்னு சொல்லல, ஆனால் ஆவியானவர் அவரை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சியாய் இந்த இடத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் அவரை குறித்து அங்க என்ன செய்கிறார்? அங்க அவர் நீதி உள்ளவர், அவர் குற்றமற்றவர், அவருடைய சாட்சி உண்மையானது, சத்தியமானதுங்கிறத குறித்து ஆவியானவர் அந்த ஊழியத்தை தொடங்கும் முன்பதாகவே அங்கே எல்லாருக்கும் முன்பாக அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு சாதாரண மனுஷரா அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கல. நான் உன் கூட இருக்கிறேன், நீ செய்வது சரி அப்படிங்கிறத பிதாவாகிய தேவன் ஆவியானவர் மூலமாய் அங்கே ஒரு முத்திரையிடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் மேல. இதுதான் அங்க முதலாய் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று தேவன் அங்க விளங்கினார் அப்படிங்கிறதற்கு சொல்லப்படுகிற ஒரு ஒரு காரியம். முதலா ஃபர்ஸ்ட் ஊழியத்தை தொடங்கும் பொழுதே அங்க ஆவியானவருடைய முத்திரையோடு தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை தொடங்குகிறார். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே. இங்க 2வது ஆவியிலே நீதி உள்ளவன் விளங்கப்பட்டார். 2வது தருணம் அவர் செய்த அற்புதங்கள், அது ஏதோ மந்திரமோ மாயாஜாலமோ அவர் செய்யல, முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அது நிகழ்ந்த அற்புதங்களாக, அடையாளங்களாக அவைகள் இருந்தன. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே. அப்போ இந்த உலகம் இயேசு எப்படி பார்த்ததுன்னா, ஒரு சாதாரண தச்சனா, ஒரு சாதாரண ஒரு போதகரா தான் பார்த்தது. ஆனால் ஆவியானவருடைய வல்லமை அவர் மேல் இருந்தபடியினால அவர் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி பிசாசுகளை துரத்தி இவர் மரணத்தையும் இருளையும் வெல்ல வந்தவர் என்பதை ஆவியானவர் இயேசுவுக்காக அங்கே நிரூபித்து காட்டினதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணப்பட்டதினால் அங்க என்ன நடக்கு? நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். இந்த ஆவியானவர் ஆரம்பத்துல இருந்தே அங்கே பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவர் அந்த 12வது அந்த வயதுல, அந்த சின்ன வயதுல 30வது வயது வரைக்கும் அவர் ஆவியில பலன் கொண்டவராய் இருந்தார். 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் அவரை குறித்து ஒரு முத்திரையிடுகிறார். இவர் அந்த முற்றிலுமாய் இவர் என்னுடைய வல்லமையை சார்ந்து
இவர் வாழ்கிற ஒரு நபர், இவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாக ஊழியத்தின் தொடக்கத்திலும் சரி, ஊழியத்திலும் அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்கள், ஒவ்வொரு நிகழ்த்தின ஒவ்வொரு காரியங்களிலும் அங்கே ஆவியானவருடைய செயல் அங்கே வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற போராட்டங்களை வெல்லுவதற்கு நம்முடைய சொந்த பலன் நமக்கு தேவையில்லை. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நம்ம இன்னைக்கு ஏதோ முயற்சி பண்ணி, நம்ம போராடி, நம்ம சில காரியங்களை ஜெயிக்கணும், அப்படி அதாவது நம்ம பேசணும், நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை நம்ம முயற்சி செய்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தேவையில்லை. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இயேசுவுக்குள் இருந்த அதே ஆவியானவரின் துணை இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இங்க அவருடைய ஊழிய தொடக்கத்துல பார்த்தோம், ஊழியத்துல ஆவியானவர் எப்படி செயல்பட்டாருங்கிறத பார்த்தோம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு கட்டம் அவருடைய உயிர்த்தெழுதல். வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்த வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை எப்பொழுது இந்த உலகம் கண்டு கொண்டதுன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது. இந்த பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, இந்த பரிசுத்த ஆவியானவர் மரித்து போன அவருடைய சரீரத்துக்குள் நுழைந்த பொழுது அங்கே உயிரடைந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உயிர் பெற்று அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் ஆனதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவர் உயிர் தெழலைன்னா இந்த சுவிசேஷம் இல்லை, இந்த சத்தியம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைக்கு அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் 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 எப்படி உலகம் அவரை குற்றவாளின்னு சொல்லிருச்சு, முத்திர குத்திருச்சு. அதனால மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை அவருக்கு நமக்காக அவர் சிலுவைக்கு அவர் சென்றதையும், உலகம் அவர் குற்றவாளின்னு குற்றம் சுமத்தினதினால் அவர் மரணத்துக்கு போனாரு. ஆனா 3 நாளைக்கு பிறகு ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பி அவரை பலமாய் அவர் தேவகுமாரன் என்று அவர் நிரூபித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் declared with power to be the son of God. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இது எப்படி நடந்தது? எப்படி சாத்தியம்? இது ஆவியானவரால் நடந்த ஒரு காரியம். எல்லாரும் நினைச்சாங்க அவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணத்துல இதுதான் அவருடைய கிளைமேக்ஸ், அவருடைய லைஃப் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஆவியானவர் எப்பொழுது உள்ளே நுழைகிறாரோ அங்கே அந்த இடத்துல முடிவுன்னு சொல்லி உலகம் வச்சிருக்கிற தருணத்துல தான் அங்கே என்ன உண்டாகுது? ஆரம்பமே உண்டாகுது, மகிமையே உண்டாகுது. எதெல்லாம் இன்றைக்கு உங்க காரியத்துல இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆவியானவருடைய சுவாச காற்று அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் அது ஊதப்படுகிறது. இன்றைக்கு நீங்க எதுலலாம் இந்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்காக அது உயிர் பெறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள்.
அங்க மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் அவர குற்றப்படுத்துறாங்க. இங்க மக்கள் கூட்டம் அவர அவமானப்படுத்துறாங்க. இந்த ரோம ரோம அரசாங்கம் அவர சிலுவையில் அறைந்தது. உலகம் நெனச்சது இவர் அவ்வளோதான், முடிஞ்சுட்டாரு. இவரோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெனச்சாங்க. ஆனால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனை நிரூபிக்கும்படியாக ஆவியானவர் அவருடைய மரித்த சரீரத்துக்குள் அங்கே நுழைந்து அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்ததை நாம் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பினதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37ல பார்க்கிறோம். இந்த காலை வேளையில எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடக்கிறதோ, இந்த ஆவியானவர் இன்றைக்கு அதற்கெல்லாம் அந்த உலர்ந்து போன பகுதிகளுக்கு எல்லா பகுதிகளுக்குள்ளும் அவர் நுழைந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்த நல்லா உள்வாங்கும்போது, உங்க சரீரங்களும் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்லறையில இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் அசைவற்று மரணமடைந்த நிலைமையில இருக்குது. எந்த உணர்வும் இல்ல. எந்த ஒரு மூச்சு பேச்சு எதுவுமே இல்ல. அப்படித்தான் இயேசுவினுடைய சரீரம் இருக்கிறது. ஆனா அந்த சரீரத்துக்குள்ள மரித்தோரை எழுப்புகிற ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ள அவருடைய சரீரத்துக்குள் நுழைந்த பொழுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. இன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இதுதான் நிஜம், சத்தியம். இந்த ஆவியானவரை நம்ம ரியலா ஃபீல் பண்றோமா, பார்க்கிறோமா? இல்ல ஏதோ வசனமா இத வாசித்துட்டு போயிடுறோமா? இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை பலமாய் ரூபித்த தேவகுமாரன் என்று பலமாய் ரூபித்த ஆவியானவர் இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய சரீரம் வரைக்கும் உயிர்ப்பிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு ஈஸியா பிலீவ் பண்றோம். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள நுழைஞ்சு வியாதிய கொண்டு வருதுங்கிறத சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்குது. எத்தனையோ வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். அத நம்புகிற நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறதை நம்ம எவ்வளவு தூரம் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறபடியினாலே என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை நம்மளால உணர முடிகிறதா? இது ஒருவேளை மரித்த பிறகு நம்முடைய மறுமையில நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிறதா இருந்தா கூட, இன்றைக்கு ஒரு அசுத்த ஆவி நுழைஞ்சு ஒரு சரீரத்தை பாதிக்கிறது எவ்வளவு நிஜமோ, அப்போ அவ்வளவு நிஜம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் இருக்கிறார்னா, நம்முடைய சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறி, அந்த சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது எவ்வளவு நிச்சயம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய சரீரத்துல சுமந்து கொண்டிருந்ததை அவர்கள் விசுவாசித்தபடியினாலதான் சாவுக்கு ஏதுவான எதுவும் அவர்களை சேதப்படுத்த முடியல. விஷமே, பாம்பின் விஷமே, அங்க கொடூரமான பாம்பு பவுல கொட்டுனது. ஆனா அந்த பாம்பின் விஷம் கூட சரீரத்தை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோவானுக்கு எத்தனையோ விதமான ஒரு போ ஒரு ஒரு உயிரை எடுக்கும்படியாக அத்தனை தருணங்கள் அவங்க போராடுறாங்க யோவானை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி. ஆனா கொல்ல முடியல. காரணம், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்கிறதற்கு நம்ம அழைக்கப்படல.
உண்மையாய் அவர விசுவாசித்தோம்னா, இதுதான் இந்த வாழ்க்கைய நம்ம வாழணும். ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். அப்போ அவர் குற்றவாளி இல்ல. அவர் நீதியுள்ளவர். அவர் தேவகுமாரன் அப்படிங்கிறத மரணத்தை வென்று அங்கே நிரூபித்ததை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமா ஒரு காரியத்த சொல்ல முடியும். ஒரு நேர்மையான மனிதன் இருக்கிறான். அவன் மேல பொய்யான வழக்கு போட்டு சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. ஆனா, அவனுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஆதாரம் வரும்பொழுது, அவன் விடுதலையாகி, அவனுக்கு கௌரவம் அங்க அங்க அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஹானர் கொடுக்கப்படுது. அதுபோல தான் சாத்தான் இயேசுவை அந்த மரணத்தில் அடைக்க பார்த்தான். ஆனால் ஆவியானவர் அந்த மரணத்தை வெல்லும்படியாக ஆவியானவர் அவருடைய சரீரத்துக்குள் சென்று மரணத்தின் சங்கிலிகள் அங்கே தெரிபட்டதை நம்ம பார்க்கிறோம். அங்கே ஜீவன் ஆவியானவர் அங்கே உள்ளே சென்றாலே அங்க ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பெற்று அவர் உயிர் தெழும்பினதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த உலகம் நம்மள குறை சொல்லிட்டே இருக்கலாம். நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நீ நீதிமான் இல்லன்னு சொல்லலாம். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் நம்மை நீதிமானாக அவர் மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எந்த குற்றச்சாட்டுகளில் உங்களை குற்றம் சாட்டுகிற எல்லா பொய்களிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அதே ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில மரித்து போன கனவுகள், மரித்து போன நம்பிக்கைகள் எதையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல், அங்க அவருக்காக அங்க யாருக்காக அவர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இந்த முழு மனுக்குலத்துக்காகவும் தன்னை அவர் நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. அங்க ஆவியானவர் அவர் குற்றமற்றவர் என்று விளங்க பண்ண வேண்டியது அவசியமாயிருந்தது. எதற்காக? நமக்காக. அப்போ அவர் உயிர்த்தெழுந்த பொழுது, இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கைகளும் உயிர் பெற்றிருப்பதற்கு காரணம், அது அவர் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாகத்தான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க உள்ள வந்துட்டாருனாலே அங்க மரண உபாதிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இத நம்ம உணர்ந்தோம்னா, இன்றைக்கு உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய, நீங்க நீண்ட காலமாய் போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பலவீனங்களின் கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா, அவர எதுவும் கட்ட முடியலன்னா, நம்மையும் எதுவும் கட்ட முடியாது. வியாதி நம்மை கட்டி வைக்க முடியாது. மரணத்தால் நம்மை கட்டி வைக்க முடியாது. அப்போ அவரை மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து ஆவியானவர் எழுப்பி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஏன் அவரை எழுப்புனாருன்னா, நமக்காக. நாம் அவர் தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு, பலமாய் அவர் தேவகுமாரன் என்று முழு மனுக்குலத்துக்கும் நிரூபிக்கும்படிக்காய் அவர் அங்கே உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அங்க பிரத்யட்சமா இந்த சீஷர்களுக்கு முன்பாக, இன்னும் எத்தனையோ பேருக்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமாகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரிசரக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல் அவரே இரட்சகர் என்பதை நிரூபிப்பதற்காக நடந்த ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்கும் ஒரு சாட்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்துவை நீதி உள்ளவர் என்று அவர் விளங்க பண்ணினது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் ஒரு சாட்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது என்ன சாட்சி? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 8:16.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டில இன்னைக்கு உலகம் பல காரியங்களை சொல்லிட்டு இருக்கலாம். நீ அப்படி இப்படி, நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ பாவி, நீ அப்படி செஞ்ச, இல்ல உங்க மனசாட்சியை உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மனசாட்சியை கூட இரத்தத்தினால் சுத்திகரித்த தேவன் இன்றைக்கு அவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறாராம். இன்றைக்கு எப்படி கிறிஸ்துவை குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுத்தாரோ, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து அவரை குறித்து அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தது நிமித்தம் நமக்கும் அவர் ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து எப்படி நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டாரோ, நாமும் நீதிமான்கள் என்று காணப்படுகிறோம், விளங்கப்படுகிறோம் என்பதை ஆவியானவர் நமக்குள்ள, நம்முடைய ஆவிக்குள்ள அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ நாம் நீதிமான்கள் ஆவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவர் எழும்பிட்டாரு அப்படின்னா நீங்க நீதிமான். நீங்க விசுவாசிக்கிறீங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க யாரு? நீதிமான்கள். நீங்க ரோமர் 4ஆவது அதிகாரம் 5ஆவது அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. நீங்க நீதிமான். அப்போ அவர் நீதிமான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னும் எனக்குள்ள கோபம் இருக்கே, கசப்பு இருக்கே, வைராக்கியம் இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னமும் நம்ம என்ன செய்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சி அடையாத பிள்ளைகளா இருக்கிறோம். அதுதானே ஒழிய நீங்க ஆனா அவர் உங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள் இருக்கிற வரைக்கும் ஆவியில நம்ம செயல்பட முடியாது. ஆவியில நம்ம செயல்படல, ஆவியானவரால் நடத்தப்படல அப்படின்னா நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியாது. முதிர்ச்சி அடைந்த பிள்ளைகள் தான் சுதந்திரவாளிகளாய் இருப்பாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பாங்க. இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனா எதையும் ஜெயிக்க முடியாது. சுதந்திரவாளிகளாய் அவர்கள் மாற முடியாது. அடிமையானவர்களைப் போலத்தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ இன்றைக்கு அவர் நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுப்பப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உலகம் நம்மள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். மக்கள் உங்களை குறித்து கண்டம்னேஷன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால், கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியை எப்படி ஆவியானவர் கொடுத்தாரோ அதே சாட்சியை இன்றைக்கு நமக்கும் அதே ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சாட்சியை விட இந்த ஆவியானவர் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சிதான் நிஜம், சத்தியம். அந்த கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வசனம் வாசிங்க ஆண்டி. கொலோசேயர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு எப்படி இருக்கிறோமா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், முன்னே அப்படிதான் இருந்தோம். கிறிஸ்துவை அறியாத காலத்துல அப்படித்தான் இருந்தோம். ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம எப்படி பார்க்கிறாராம்? பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
இன்றைக்கு பிதாவாகிய தேவனோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். திரித்துவ தேவனோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி அவருக்கு ஆவியானவர் சாட்சி கொடுத்தாரோ அதே சாட்சியை இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். நீ அந்த ஆவியானவருடைய துணையின் மூலமாய் பிதாவானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற சாட்சி, நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, உன்னில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. இதுதான் பிதாவானவர் நம்மை குறித்து ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே கொடுக்கின்ற சாட்சி. இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவி எப்படி இன்றைக்கு உலகம் ஒவ்வொரு முத்திரையை போடுது, ஆனா இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்மை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாய் நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ரோமர் 5 அந்த 17, 18, 19 இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியும். அதுல 19வது வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர் 5:19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் ரோமர் இருக்கவில்லை. 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அவர் கீழ்ப்படிந்ததினாலே நீங்களும் நானும் நீதிமான். நம்ம செய்த செயல் இல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுப்பப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இது எல்லாமே அவருடைய ஈவுதான். இன்றைக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்தபடியினாலே இன்றைக்கு நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் நம்மளா நீதிமான், நம்ம செய்த கிரியையினால நம்ம நீதிமான் ஆகல. அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதை ஆவியானவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய ஆவியில அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல. உலகம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய ஐடென்டிட்டியும் இல்ல. இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு உணர்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு இதே ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி இன்றைக்கு எனக்குள் வாசம் செய்கிறது. இதை நீங்க ஃபீல் பண்ணும்போது, இதை நீங்க உணரும் பொழுது, இதை நிஜமாய் பார்க்கும் பொழுது, உங்க உறவுகள்ல, உங்க புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ல அவருடைய அந்த ஆவியானவர் அந்த காரியங்களிலே அங்கே இறங்கி இருக்கிறார்ங்கிறத நீங்க விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே உயிரடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை உணர்ந்தவர்களா நம்ம ஒரு மெடிடேஷன், நம்ம நேத்து பார்த்த மாதிரி ஒரு மெடிடேஷன் நம்ம பார்ப்போம், நம்ம செய்வோம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் நம்ம உணர்வுகளிலே கலக்கும்படிக்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். அப்படியே உங்களுடைய மைண்டு, நீங்க உட்கார்ந்திருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்ல நீங்க வாங்க. எதை குறித்ததான கவலைகள், பயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அப்படியே நான் சொல்றத நீங்க உள்வாங்கிக் கொண்டே இருங்க. இந்த காரியங்கள் உங்க இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்படுகிறதை நாம் நிச்சயமாய் இன்றைக்கு காண முடியும். அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷன்ல நீங்க இருங்க. கொஞ்ச நேரம் நம்முடைய பிரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது அப்படியே கண்களை மூடி அப்படியே மெதுவா நீங்க மூச்சை உள் வாங்கும் பொழுது, அப்படியே ஆழமான ஒரு மூச்சை உள் வாங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் நுழைகிறார். அந்த மூச்சு காற்று, அவர்தான் ரூவா காற்றா இருக்கிறார், சுவாச காற்றா இருக்கிறார். அதே ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
அதே ஆவியானவர் இன்றைக்கு இப்போ மூச்சை உள் வாங்கும் பொழுது அதே ஆவியானவர் எனக்குள் நுழைகிறார் அப்படிங்கிறத நீங்க உணருங்க. அந்த மூச்சு காற்ற உள் வாங்கும் பொழுது உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க சரீரம் வரைக்கும் அந்த ஆவியானவருடைய பிரசனத்தை நீங்க உணர முடியும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நுழைகிறத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. மூச்சை வெளியே விடும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம், குற்ற உணர்வு, இது எல்லாம் அது அப்படியே என்னை விட்டு வெளியேறுகிறது அப்படிங்கிறத நீங்க அப்படியே உங்க மனதுல சொல்லுங்க. மூச்சை வெளியே விடும் பொழுது எனக்குள்ள இருந்த பயம், மற்றவங்க என்னை குறித்ததான சொன்னதான ஐடென்டிட்டி, மற்ற மனிதர்கள் என்னை குறித்து சொன்னதான கருத்துக்கள், இது இன்னும் என்னெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், இதெல்லாம் என்ன ஆவியானவர் உள்ள வந்தா அங்க ஜீவன் தான். உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய மரணத்தின் கூறுகள் அது எல்லாம் உங்க சரீரத்தை விட்டு வெளியேறி போகிறத நீங்க மூச்சை வெளியே விடும் பொழுது அதை அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அப்படியே இத நீங்க செய்ய செய்ய உங்க மனதுல இருக்கிற பதற்றத்தை அது அப்படியே குறைக்குது. டென்ஷனை குறைச்சு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ங்கிறத உண்மையை இது உணரச் செய்கிறதா இருக்கிறது. அப்படியே நீங்க அதை மறுபடியும் மறுபடியும் மூச்சை உள்வாங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவருடைய அதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவை அது அப்படியே அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. மரித்த ஒரு சடலத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் இன்றைக்கு என்னுடைய சரீரத்தில் இருக்கிறார். இன்றைக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்கள், ஆத்துமாவையும் சரீரத்தையும் பலவீனப்படுத்தி கொண்டிருந்த எல்லா பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறுகிறது. அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஒரு முத்திரை போல இருக்கிறார். ஒரு ராஜா அன்றைக்கு தானியேல் அந்த காலத்துல அந்த ராஜா ஒரு ஒரு லெட்டருக்கு ஒரு முத்திரை போட்டார்னா அதை மாற்றவே முடியாது. அது போலதான் இன்றைக்கு அந்த ஒரு ராஜா அந்த கடிதத்தின் மீது ஒரு முத்திரையை போட்டுட்டா அது எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அது போல இன்றைக்கு நம்முடைய நெற்றியில, நம்முடைய இருதயத்துல தேவன் நீ என்னுடையவள் அப்படிங்கிற ஒரு முத்திரையை போடுகிறத நீங்க நீங்க அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. இதுதான் நிஜம். அவர் உங்க மேல ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அவர் முத்திரையை போட்டுட்டாருன்னா அவருக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோம்னா இந்த உலகத்துல எந்த வல்லமையும் நம்மை தொடுவதற்கு, நம்மை நெருங்குவதற்கு, நம் குடும்பத்தை நெருங்குவதற்கு அதிகாரம் இல்லை. உலகம் உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இந்த கண்டம்னேஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்குள்ளேயே சில காரியங்கள் எழும்பலாம். இந்த உலகம் உங்களை குறித்து சில காரியங்களை தவறா முத்திரை போட்டிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த 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 சீல், இந்த தெய்வீக முத்திரைய நீங்க அத அப்படியே நினைச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு மேல ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். இதுதான் நமக்கு மேல போட்டிருக்கிற முத்திரை. இந்த முத்திரையை மாற்றுவதற்கு எந்த அதிகாரத்தாலும் முடியாது. இன்றைக்கு அவருக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோம்னா இனி நாம் நமக்குரியவர்கள் அல்ல. பவுல் சொன்னது போல நான் எப்படி இருக்கிற கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. அந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அவருக்குரியவள், இனி நான் அல்ல. அப்படி ஒரு முத்திரை அவர் போட்டிருக்கிறார். உங்களுக்கான பிரைஸ் டேக் அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன். இன்றைக்கு அந்த பிரைஸ் டேக் உங்களுக்கு மேல என்ன இருக்குது? அவருடைய ரத்தமும் ஜீவனும். இன்னைக்கு உங்க மேல ஒரு முத்திரை இருக்குது. அது என்னது? நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அது அப்படியே உங்க இருதயத்தில் அந்த முத்திரையை போட்டு இருக்கிறார். உங்க நெற்றியில் அந்த முத்திரையை போட்டிருக்கிறதா? உங்க மேல அந்த முத்திரையை போட்டிருக்கிறதா? நீங்க அப்படியே அந்த நிஜத்தை உணர ஆரம்பிங்க. அப்படியே ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம தியானித்தோம். இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. இந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு வார்த்தையா நான் ஸ்பிளிட் பண்ணி சொல்லும் போது அதை உங்களுக்குள்ளே அதை உணருங்க. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. அதை சொல்லும் போது அது என்ன அளவுக்கு பவர், அந்த டொனாமிஸ் பவர் அந்த ஆவியானவருக்கு இருக்கிறது. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ அந்த ஆவி இன்றைக்கு
எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்றைக்கு எனக்குள்ளே, அந்த ஆவி எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இன்றைக்கு என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே இன்றைக்கு என்னுடைய சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜீவன் உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும் கடந்து வருகிறதை நீங்க அப்படியே பாருங்க. எந்தெந்த உறுப்புகள் உங்களுக்கு பலவீனப்பட்டதா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த உறுப்புகளுக்குள் அவருடைய ஆவியானவருடைய அந்த வல்லமையும் ஜீவனும், டுனாமிஸ் பவர், மரித்த சரீரத்தையே உயிர்த்தெழ செய்யக்கூடிய வல்லமை இந்த ஆவியானவருக்கு இருக்கும் என்றால், இன்றைக்கு பலவீனப்பட்ட உங்க சரீரத்திலே அவர் உள்ள இறங்கிட்டாருன்னா, அந்த உறுப்புகள் உயிர்ப்பிக்கப்படுவது எவ்வளவு நிஜம். அந்த ஜீவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே கடந்து வருகிறதை நீங்க பார்க்கிறீங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலையை தேவன் உங்க சரீரத்திலையும் தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவிலும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இந்த சரீரம் நான் பார்க்கிறது ஒரு மனிதன் அல்ல. நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. தேவ ஆவியானவர் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாய் நான் இருக்கிறேன். இயேசுவை, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது. இன்றைக்கு எந்த சவாலையும், எந்த சேலஞ்சையும் என்னால் ஜெயிக்க முடியும். நான் எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவள். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற இந்த எண்ணம் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஆழமாய் பதிக்கப்பட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறுகிறதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதுல ஒரு ஒரு பின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க முடிவை, உலகம் உங்க முடிவை எழுதியிருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை உங்க வாழ்க்கையிலே அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மரித்து போன எந்த பகுதிகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஜீவன், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறபடியினால் பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நம்ம விடுதலையாகி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு புது தொடக்கம், ஒரு நியூ பிகினிங். ரீபாலா ஹாஷல பிரீஹ தூஷலபா இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி இதை உணர்ந்து, அப்பா, ஆவியில நீர் எங்களை உம்மை நீதி உள்ளவர் என்று விளங்கப்படின அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளும் வாசம் பண்ணி எங்களையும் நாங்களும் நீதிமான்கள் என்று, குற்றமற்றவர்கள் என்று எதே ஆவியானவர் எங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. நாங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய முத்திரை இன்றைக்கு எங்க மேல இருக்குது. நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. நாங்கள் ஆவியின் வல்லமையை உடையவர்கள். நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுகிறவர்கள். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இன்றைக்கு ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் அது உயிர்ப்பிக்கப்படட்டும். வெற்றியின் ஆவி, ஜெயத்தின் ஆவி இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த தியானம் ஆண்டவரே, இங்க வந்த எங்க ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்க ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெளிச்சமாய்
நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. முற்றிலும் வெளிச்சமாய் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பார்க்கும் பொழுது உம்மை பார்க்கும்படியான சாயலாக நாங்கள் மாறும்படிக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து உம்முடைய சாயலாக நாங்கள் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் ஆணித்தரமாக பதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள் இருந்து எங்களை பலமாய் நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்களும் பலமாய் ரூபிக்கப்பட்ட நேசகுமாரர்களாய் குமாரத்திகளாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இந்த உலகம் எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுடைய ஐடென்டிட்டி அல்ல. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு பிள்ளைங்கிற ஐடென்டிட்டி ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த நிஜத்திலேயே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.